அந்த அந்த திட்டம் கிடையாது. பெருந்துறையில் சிப்காட்னால கிட்டத்தட்ட கேன்சர் இன்றைக்கி இந்த 5 வருஷம் சிப்காட்டில் மிகப்பெரிய பாதிப்பு. கேன்சர் எங்கே பார்த்தாலும் கேன்சர். ஆனால் அந்த 5 வருஷத்தில் நான் எத்தனை முறை மனு கொடுத்துருப்பேன், ஒரு கேன்சர் சென்டர் ஆரம்பிங்க பெருந்துறையில். நானும் அமைச்சராக இருந்தவன் தானே, நான் என்ன கேட்டு போடுவேன், நான் என்ன டென்டராக கேட்டேன், கேன்சர் சென்டர் தானே கேட்டேன், கேன்சர் சென்டர் தான் கேட்டேன். இப்போ இவர் ஹெல்த் மினிஸ்டர் வந்தப்போ கூட நான் உடைய அவர்கிட்ட வந்து தபாலாக கொடுத்தேன், நம்ம மாவட்ட அமைச்சர்கிட்ட கொடுத்தேன், மாவட்ட கலெக்டர்கிட்ட கொடுத்தேன். ஒரு கேன்சர் சென்டர் நாம் பெருந்துறையில் போட்டிருந்தா இந்த பொல்யூஷன் மூலமாக வரக்கூடிய பாதிப்பிலிருந்து மக்கள் விடுபட்டு கொஞ்ச நாள் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அந்த மக்களுக்கு. சரி, திமுக ஆட்சியில் இந்த மாதிரி நம்ம பெருந்துறையில் கேன்சர் வந்தால் கூட அவங்களுக்கு ஒரு சென்டர் போட்டிருக்காங்க, நான் போய் குணப்படுத்திக்கலாம் அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் 10 ஆண்டுகள் இங்கே இருந்த என்னுடைய கருத்து எதுவுமே கேட்கப்படவில்லை என்று சொன்னால், நான் வேறு என்ன கேட்டிருந்தால் சொல்லிட்டு நாளைக்கு தாராளமாக யார் வேணாலும் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் போட்டு அவர் தனிப்பட்ட ஆதாயத்தை கேட்டார், தனிப்பட்ட விருப்புக்காக வந்தார், அவர் அந்த காரியம் கேட்டார், இந்த காரியம் கேட்டார், அவர் ஆகலை, அதனால் வந்து அவர் வருத்தப்பட்டார், அதனால் நாங்கள் நடவடிக்கை எடுத்துன்னு சொல்லிட்டு நான் அதில் கட்டுப்படுறேன். என்னங்க கட்சி மாறுற எண்ணம் இன்றிலையா இல்லை என்றுமே இல்லையா? இல்லை நாளை இல்லை எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது. பத்திரிகையில் வந்த செய்திகள் தவறானது, அதாவது வந்து வாட்ஸ்அப்பில் வந்த செய்தி தவறானது. எனக்கு எந்த இயக்கத்திற்கும் செல்லக்கூடிய எனக்கு ஆசை இல்லை. இதுவரை அப்படிப்பட்ட முயற்சி எதிலும் நான் 100% ஈடுபடவில்லை. நான் உண்மையைத்தான் சொல்லுவேன், உண்மைக்கு மாறாக எதுவும் பேச மாட்டேன். அத்துணையும் புரளி. ஆனால் நாளை என்பது நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், நாளை இதை பற்றி நான் கொடுத்த இந்த விளக்கத்திற்கு ஏதாவது பதில் இருந்தால் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் என்னிடத்தில் பேட்டி எடுக்கலாம். இன்னும் நிறைய செய்தி இருக்குது. ஆனால் நான் ஒரு இயக்கத்திலிருந்து, நாம் ஒரு பொறுப்பிலிருந்து நடவடிக்கை எடுத்த பின்னால் ஒரு இயக்கத்தை பற்றி குறை சொல்வதோ அல்லது நாம் அங்கே இருக்கிற தலைவர்களை பற்றி குறை சொல்லிட்டு வெளியே வருவது அவ்வளோ மரியாதையாக இருக்காது. அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலதை மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். நிறைய பாதிப்புகள் இருக்கிறது, நிறைய பாதிப்புகள் இருக்கிறது. சிப்காட்டில் உங்களுக்கு தெரியும், சிப்காட்டில் வழக்கு போட்டாங்க. நீங்கள் சுற்றுச்சூழல் பாதிக்குன்னு சொல்லி உள்ளிருப்பு போராட்டம் பண்ணவங்க பேரில் வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்ட குடும்பம் யாருமே நாங்கள் எங்களுக்கு ஓட்டு போடல. நான் அப்போவே சொல்கிறேன், வழக்கு வேண்டாங்க, வழக்கை வாபஸ் வாங்கன்னு சொல்லி நான் முதலமைச்சர் அலுவலகத்தில் அளிக்கப்பட்ட கடிதத்தினுடைய பலனாகத்தான் அந்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டது. நான் தான் கூட கடிதம் கொடுத்தேன். அந்த வழக்கு வந்து 42 பேருக்கு பேர் இருந்த வழக்கு வாபஸ் வாங்கப்பட்டது. வழக்கு நாங்கள் வந்து கொக்கோ கோலா பிரச்சனை வந்து நான் அமைச்சராக வந்தப்போ அவ்வளோ தூரம் வந்தப்போ கூட யார் பேர்லையும் வழக்கு போடல. ஆனால் வழக்கு போடுறாங்க. ஈங்கூரில் குடிநீர் பிரச்சனைன்னு போய் ரோட்டில் போடுறாங்க, அவங்க பேரில் வழக்கு. நான் ஓட்டு கேட்க போகிறப்ப அந்த ஏரியாவில் யாரும் வந்து எங்களை ரெஸ்பான்ஸே பண்ணலை. அப்போ அவங்க பேரில் வழக்கு. அப்போ நாம் இதெல்லாம் நாம் தேர்தல் 3 மாதம் இருக்கிறப்போ நீங்கள் எல்லாரது பேர்லையும் வழக்கு போட்டீங்கன்னா நாம் எப்படி போய் மக்களை சந்திக்க முடியும்? இதெல்லாம் ஒரு காரணம். இது காரணம் யாருங்கிறது இது காலம்தான் பதில் சொல்லும். இது தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும்.